ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. நம்மளுடைய மகாநதி சீனில் அப்கமிங்கில் என்ன ஷார்ட் வரப்போகுது அப்படின்னு ஒரு கெஸிங் தான். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கன்ஃபியூஷன், அதாவது யார் உண்மையான ஒய்ஃபு அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஷார்ட்டோட முடிஞ்சிச்சு. பட் இன்றைக்கி கிளிப்ஸ் வந்து ஒரு 6:13 போட்டு இந்த கிளிப்ஸை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வீக்கா சீன் தாங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிப்போம். ப்ரொமோலையும் சீன் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, எடிட்டர் வந்து இந்த போஸ்ட்டை கொடுத்துருக்காரு. நம்மளுடைய எல்பி வித் அப்புறம் கால் வந்து நம்ம சுரத்தனில் வச்சு அகெயின் ரிப்பீட் சீன் தான். லாஸ்ட் வீக் பார்த்தா அந்த ரிப்பீட் சீன் வந்து அப்படியே வருது. நம்ம விஜய் வந்து காலை பிடிச்சி தண்ணியில் வச்சு ஒருத்தரம் கொடுக்குறாரு, கால் வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா, நம்ம காவேரிக்கு மட்டும் தான் கால் வீக்கம் வருதா, கங்காக்கெலாம் கால் வீக்கம் வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கும் அங்கே இருக்குது. பட் அதுக்கு சீனில் மேபி வரலாம். ஆனால் நமக்கு கொடுக்குறது அந்த வீக்கா அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால கண்டிப்பாக அது சீரியலில் வந்து நம்மளுடைய விஜய் அண்ட் காவேரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து கேர் எடுத்துப்பார். என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய ஒய்ஃபை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய வேலை தான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் சூப்பராக வந்து நம்மளுடைய எல்பியை வந்து கவனிச்சுக்கிறாரு. காலை பிடிச்சி விட்டு கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ எந்த மாதிரி கான்வர்சேஷன் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள டேக் கேர் பண்ணி எல்லாத்துலேயும் டென்ஷனில் இருக்கிற, அதனால தான் உனக்கு உடம்பை கெடுத்துக்கிறேன், நீ எதுவும் நினைக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து நம்மளுடைய விஜய் வந்து காவிரிக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏன் அகெயின் இந்த சீன் ரிப்பீட்டட் வரது வாய்ப்பு இருக்குன்னா, அன்றைக்கி வந்து அவங்க விஜய் அண்ட் காவேரி இதே மாதிரி பண்ணும்போது கிருஷ்ணா வந்துடுவார் இடையில. ஸோ அதனால் இவங்களுடைய கான்வர்சேஷன், இவங்களுடைய ரொமான்ஸ் வந்து கட் ஆகிடும். அதனால் கிருஷ்ணா வந்து அந்த நேரத்தில் போய் பேச வேண்டியதாக இருக்குது. பட் இந்த டைமில் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவங்க தனியாகவே இருந்து அவங்களுக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பு வந்து அடுத்த சீன்ஸ் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சீரியல் எப்படி வருது, மூவ் ஆகுது அப்படின்றது. சரிங்களா? இது போன்ற அப்டேட்டுகள் தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரி கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.